ஹாய் நண்பர்களே! இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி டே எப்படி எனக்கு போச்சு, நேற்று நைட்டே தேர்ஸ்டே நைட்டே நான் என்னோடய பூஜை அறை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு லக்ஷ்மி தாயாருக்கும் எங்கள் குலதெய்வத்துக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி பூவால் அலங்காரம் பண்ணி பொட்டெல்லாம் மாற்றி பூஜை ரூம் கோலங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஸோ அப்போ தான் நாம் மார்னிங் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக டைம் கூட கிடைக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வாசக்காலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் ஆஸ் யூஷுவல் வாசலும் நம்ம க்ளீன் பண்ணுவோம், எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். பண்ணி கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணி வாசக்கால் பூஜையும் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயும் பூஜைலாம் பண்ணிவிட்டு என்னோடய டே நான் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரைடேஸில் அந்த மாதிரி அந்த டே இல்லை அப்படின்னா ஏதோ எனக்கு அந்த வாரமே எனக்கு சரியில்லாத மாதிரியே இருக்கும். உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி இருக்கும், பசங்களுக்கு எல்லாருக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம். அது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடம்பு சரியில்லைனா நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம், உடம்பு க்யூர் பண்ணுறோம். பட் நம்மளுடைய மனசுக்கோ சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனசுக்கோ நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குல்ல, அவங்கக்கிட்ட தானே கேட்போம். நம்ம அவங்கள எவ்வளோ தூரம் நம்ம வழிபடுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மனசுக்கும் நம்ம வீட்டுக்கும் மன நிறைவு கிடைக்கிது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் நல்லது நடக்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம ரொம்பவே நம்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு காலத்தில் எங்கள் அம்மா காலையில் எழுந்து சாமி கும்பிட்டு பாட்டெல்லாம் போடுவாங்க, நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை நம்ம செய்கிறோம். அது ஏன் செய்கிறோன்றது மீனிங் இப்போ தான் புரியுது.